ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இளஞ்சாம்பார் தாங்க. இளஞ்சாம்பார்னால் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரொம்ப திக்னஸாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நிதான டைப்பில் இருக்கும். அது ரொம்ப பருப்பு எப்படி மேக் பண்ணுறதுன்னா, நிதானமாக பருப்பு விட்டு பருப்பு மலர்ந்த வடிக்கி, அதாவது முக்கால் பக்குவத்தில் வேக வச்சு மேக் பண்ணுற விதம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுடைய வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் ஒன், இந்த கப்பால் இன்றைக்கி நம்ம துவரம்பருப்பு எடுத்துக்க போகிறோம். மெஷர்மெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. துவரம்பருப்பு எடுத்து பேனில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு, நான் அதில் தண்ணி துவரம்பருப்பு அமுங்கி கொஞ்சம் மேலே வர வரைக்கும் விட்டுக்கிறேன். ஏன்னா வெந்து வரும்போது நமக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். இப்போது குக்கர் கவர் பண்ணி குமிழ் பண்ணிடுறேன். சவுண்ட் ஒரு 2 செகண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதே ஹீட்லேயே வச்சிடுறேன். இப்போ வேணுங்கிற காய்கறி என்னென்னங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா, பீன்ஸ் எடுத்திருக்கேன், கேரட் சாம்பாருக்கு, வெங்காயம் மீடியம் சைஸில் 2, தக்காளி பழம் மீடியம் சைஸில் 2, கொஞ்சமாக மல்லித்தலை, அதோட 2 பச்சை மிளகாவை கீரி எடுத்திருக்கேன். அரிசி கழுவுன தண்ணியில் கொஞ்சமாக புளியும் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் ஈஸியாக இருக்கும், ப்ளஸ் ஈஸியாக நமக்கு மேக் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும், சாம்பாரும் டேஸ்ட்டாக அமையும். இப்போது நம்ம பேன் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பேன் எப்போதுமே ஓப்பன் பண்ணும்போது ஆப்போசிட் சைடாகவே ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஆவி வெளியேறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நம்ம பருப்போட பக்குவத்தையும் எடுத்து பார்த்துடலாம். பருப்போட பக்குவம் பாருங்கள், லைட்டாக மலர்ந்த வடிக்கு இருக்குது. அதாவது குழஞ்சிடக்கூடாது, குழஞ்சா மழுமழுப்பு தன்மை வந்துடும். ஸோ முக்கால் பக்குவத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது பேன் எடுத்து ஹீட் பண்ணிக்கிறோம். நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். ஸ்டவ்வை இந்த டயத்தில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மேக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம போடக்கூடிய பொருட்கள் கருத்துறக்கூடாது. ஃபஸ்ட் ஒன், பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன், அதோட பச்சை மிளகாய், நெக்ஸ்ட்டு தக்காளி பழம், இது 3ஐயும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறி விட்டுடலாம். அந்த ஆயிலில் பட்டு கிளற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த டயத்தில் ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்பூன் மட்டும் கவனிச்சுக்கோங்க. நான் சின்ன ஸ்பூன் வச்சு தான் இன்றைக்கி எல்லாமே மேக் பண்ணுற விதம் கொடுத்துருக்கேன், மெஷர்மெண்ட். ஸோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மேக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிடுறோம். பீன்ஸ் அண்ட் கேரட் கிளறி விட்டுடலாம். ஆயிலில் பட்டு கிளற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக வதங்கக்கூடிய தன்மை வரணும். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது நார்மலான ஸ்பூன் தான், ஸோ அதால் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட் மட்டும் திருப்பி சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்க வேணாம், பார்த்து நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மேக் பண்ணுற மாதிரி பாருங்கள். அப்போ இது கரெக்டான பக்குவமாக இருக்கும். இது நம்ம வீட்டில் மேக் பண்ணது தான் உங்களோட எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன். நான் கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டான அளவு. நீங்கள் இதே மாதிரி மெஷர்மெண்ட்டில் கொடுத்து பண்ணிங்கன்னா குழம்பு டேஸ்ட்டாக அமையும். இப்போ பருப்பு தண்ணியும் ஆட் பண்ணிடுறோம். ஒரு கிளறி விட்டுருங்க. ஏன்னா கீழே இருக்கக்கூடிய காய்கறிகள் மேலே இருக்கக்கூடிய பருப்பு கீழேயும் சேஞ்ச் ஆகி வர மாதிரி வரணும். இப்போ கொதிக்கக்கூடிய நேரத்தில் புளி தண்ணியும் ஆட் பண்ணிடுறோம். கிளறி விட்டுட்டு குக்கர் கவர் பண்ணிடலாம். வெளியே விட்டு வேக விட்டோம்னா நமக்கு கேஸ் சேவிங்ஸ் இருக்காது. குக்கரில் வச்சு வேக விடும்போது நமக்கு கேஸ் சேவிங்ஸும் இருக்கும். கவர் பண்ணிவிட்டு லைட்டாக சவுண்ட் கேட்கும் டயத்தில் ஆஃப் பண்ணி அந்த ஹீட்லேயே வச்சுருங்க. இப்போது நமக்கு ப்ரெஷர் அடங்கியாச்சு. அடங்கினதுக்கு அப்புறம்
ஆப்போசிட் சைடில் எப்போதுமே ஓப்பன் பண்ணி எடுங்க. ஃபஸ்ட்டு ஒன் நம்ம சாம்பார் எந்த பக்குவத்தில் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்றேன் பாருங்கள். கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. நம்ம இதை இன்னொரு தடவை கொதிக்க வச்சுக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டும் வரும். ஃபஸ்ட்டு நம்ம பேனில் ஆயில் எடுத்துக்கிறோம். ஏன்னா தாளிக்க போகிறோம். தாளித்து கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சோம்பு. இது எல்லாமே எடுத்துக்கிட்டு அதோட ஒரு பட்டை மிளகாவும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி ஆயிலில் லைட்டாக பொரிய விட்டுக்கிட்டேன். கருத்துறக்கூடாது. ஸோ ஸ்டவ்வை சிம் ஃப்ளேமில் வச்சு மேக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சாம்பாரில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கொதிக்க விட்டுறலாம். தனித்தனியாக கொதிக்க வைக்கும்போது நமக்கு கேஸ் சேவிங்ஸ் இருக்காது. ஒரே டயத்தில் கொதிக்க வச்சு எடுக்கும்போது நமக்கு சாம்பார் வாசமாகவும் இருக்கும், ப்ளஸ் கேஸ் சேவிங்ஸோடையும் இருக்கும். எந்த ஒரு விஷயம் செய்யும் போதுமே நம்ம சேவிங்ஸோடையும் வாசமனமாகவும் செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக அமையும். ஸோ எப்போதுமே நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே யோசித்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் மேக் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் டிப்ஸோடு தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ மல்லித்தலையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி ஒரு கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதே ஹீட்டில் பேனோட வச்சுடுங்க. அப்படி வைக்கும்போது உங்களுக்கு அந்த தண்ணி சத்து உறிஞ்சியும் வரும். அப்போ நமக்கு குழம்பு கொஞ்சம் திக்னஸோடையும் கரெக்டான பக்குவத்துலேயும் இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் பீன்ஸ் அண்ட் கேரட் இளஞ்சாம்பார் பண்ணிவிட்டு அதோட சிக்கன் 65 முட்டை வச்சு மேக் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இந்த காம்பினேஷன் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.